ஃபர்ஸ்ட் பால் அடிக்கப்பட்ட பந்து 6 ஆகுமா? ஃபர்ஸ்ட் பால் 6 வாரியர்ஸுக்கும் வின்னிங் ஹேண்டர்ஸுக்கும் மேட்ச். இப்போ இதில் ஜெயிக்கிறவங்க ஃபைனல் போவாங்க, தோக்குறவங்க தேர்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு போவாங்க. சிறப்பான மற்றவருக்கு 4 ஓட்டங்கள். வின்னிங் ஹேண்டர்ஸுக்கான தேர்ட் பால், அதுவும் 6 4வது பால், அதுவும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து தான். அது 4 ஓட்டம். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலர் தான், கொஞ்சம் சிறிய திறமை. நல்ல பால் பேக்கிங் லென்த்தில் நல்லா வீசிருக்காரு. லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், இன்னும் யாக்கிங்ல எல்லா வரையும் வந்தாங்களா. எலிட் வாரியர்ஸ் 21 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு ஓவர் முடிவுக்கு 0 விக்கெட். உன மேட்ச் சூப்பராக போட்டு போயிருந்தாங்க. மேட்ச் பார்க்கலாம். ஒய்டு வரை இழுத்தாப்புல அது சிங்கிள். சிறந்த தடுப்பு. ஒரு ரன்னு தான் கவின் சொல்லு. ஜாத் சிறந்த ஃபீல்டர். ஃபோர்த் பால் நல்ல பால். அவரெல்லாம் செகண்ட் ஓவரில் லாஸ்ட் பால் விஜய் டூ பரகத். இந்த ஓவர் முடிவுக்கு வருது. போன மேட்ச் பார்க்கலாம். ஜாத்துட்டோ வெங்கடேஷ் 2 பேருமே சீனியர் பிளேயர் இந்த கிரௌண்டை பொறுத்தளவு. ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள வரையா அப் டு யாக்கிங். சிங்கிள் ஒரு ரன். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல பாருங்க உள்ள வரையா வந்தாங்க. அது தடுத்து ஆகுமா? சிங்கிளா? சிங்கிள். உள்ள வரையா யாக்கிங் லென்த் அவரே போட்டு அவரே தடுத்தாங்க. குட் ஃபீல்டிங். நெக்ஸ்ட் பால் உள்ள வரையா அப் டு யாக்கிங் லென்த் குட் டெலிவரி. நெக்ஸ்ட் பால் 5th பால் ஜாத் டாஸ். அது ராஜ் ஸ்டைலாக தடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பால் லாஸ்ட் தேர்ட் ஓவரில் லாஸ்ட் பால் அது கொடி ஏற்றம். அங்கே ஆர் சதீஷ் வந்துகிட்டு இருக்காப்புல, வெரைட்டி வந்துட்டு அவராலையும் பிடிக்க முடியல, முன்னாடியே குந்திருச்சு. நல்ல த்ரோ சிங்கிள். 3 ஓவருக்கு 26 ஓவர் சொல்லலாம். சீனியர் விசஸ் யங்ஸ்டர். நல்லா அடிச்சு போட்டப்பட்ட பந்து அங்கே 4 மிஸ்ஃபீல்ட்ல 4. பின்னாடி வந்து சதீஷ் டூ ஜாத் 2வது பால் அடிச்சு போட்டாரு. அதுவும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. நான் சொன்ன மாதிரியே சீனியர் விசஸ். தேர்ட் பால் யோசிச்சு போடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பவுண்டரி போயிடுச்சு. நல்ல உள்ள வரையா வந்தாங்க. சூப்பர் பால், நல்ல லென்த். 4th பால் ஃபுல் டாஸாகவே போட்டிருக்காங்க.
அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஃபீல்டிங், குட் த்ரோ, சிங்கிள் போயிருக்காங்க. ஒரு நல்ல சிந்தனைன்னு கூட சொல்லலாம். பார்க்கலாம் என்ன ரிசல்ட். 4 பவுண்டரி. 4வது ஓவரோட லாஸ்ட் பால். சிந்திச்சு போறாரான்னு பார்க்கலாம். அதையும் இழுத்து அடிச்சிருக்காங்க. அதுவும் பவுண்டரி. அதுவும் எக்ஸ்பென்சிவ் ஓவராக போயிருக்கு. எலைட் வாரியர்ஸ் 4 ஓவர் முடிவுக்கு 45 அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட் இழந்திருக்காங்க. 2 பேர் ஸ்ட்ரோன். ஃபுல்டாஸாவே லோ ஃபுல்டாஸாவே எடுத்தாரு. அது கேட்ச். அஜய் சிறந்த ஒரு புடி. தமிழ் சவாரி அவரோட 2வது பால். அது ஒரு சிங்கிள்கான முயற்சி. குவிக் சிங்கிள். பரக்கத்தனனுக்கு கீப்பிங் க்ளோஸ் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓவரம் அதை எடுத்து வெளியில் அடிச்சிருக்காங்க. நின்ன இடத்துல இருந்து குவாலிட்டி 6. பெரிய 6. நெக்ஸ்ட் பால் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். போன லென்த்தில் 5th பால். நல்ல பால். ஆனால் லோ ஃபுல்டாஸாகவே எடுத்துட்டாங்க. ஆனால் கீழே ஆடி இருக்காங்க. அவங்க 2க்கான முயற்சி. குயிக் 2. நல்ல 2. குயிக் 2. லாஸ்ட் பால் 6th பால். வழக்கத்து 2 தமிழ் சவாரி ஸ்டேட்டில் அடிச்சிருக்காங்க. ஸ்டேட்டில் வித்து கிடையாது. அது கையிலே தஞ்சம் புதிருக்கு. 6 சதீஷ் ஒரு குட் ஃபீல்டிங். ஸ்டேட்டில் ஓவர் முடிவுக்கு 54 அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட். எலைட் வாரியர்ஸ் பரக்கத்தனை அவுட் ஆனதுக்கப்புறம் மாறா வந்திருக்காங்க. மாத்துக்கை மாறா ஸ்டேட்டில் வந்து ஸ்ட்ரைக் இருந்தாலே பயம்தான். ஏன்னா பெரிய ஷாட் மட்டும்தான் ஆடுவாப்புல. அவரோட விக்கெட் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல படையப்பா வினித்தனை வந்திருக்காங்க. அவுட். நெக்ஸ்ட் பால். இதான் சொன்னல நல்ல சிங்கிள். மாற்றமே இல்லை இந்த கிரவுண்டை பொறுத்தளவு. அவங்களுக்குலாம் அது சின்ன கிரவுண்டு. நல்ல பால் உள்ள காலுக்குள்ள புகுந்து வந்து ஸ்டெம்ப்ல படவே இல்லை. ஸ்டெம்ப்ல படல. பால் விஜய் 2 மாறா நல்ல பேட்டில் இருக்கு. அடிக்க முயன்ற பந்து அங்கேயே. நெக்ஸ்ட் பால் லாஸ்ட் பால். 4வதோட லாஸ்ட் பால். உள்ளக்க வந்தாரு. கேப்டன் கையில் தஞ்சம் வந்தது. அந்த பால் கேப்டன் கையில் தஞ்சம் வந்தது. விக்கெட் இழந்து மாறா வெளியில. நாத்துக்கை பிடிக்கிறதே வெளியில் அடிவுக்கு 57 அடிச்சு 4 விக்கெட் இழந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கரண் உள்ள வந்திருக்காங்க. பேட்ஸ்மேன் பவுலருக்குலாம் கொஞ்சம் அதட்டம் தான். ஏன்னா அவர் அவ்வளோ குவாலிட்டியான பேட்ஸ்மேன். 2-2 ஆகிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ அடிக்கிற வரைய. சிங்கிள் குவிக் ஃபீல்டிங் சிங்கிள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கரண் உள்ள வந்து போறாங்களான்னு பார்க்கலாம். குட் ஷாட். கேப்ல அடிச்சார். ஃபர்ஸ்ட் பாலே 4 பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் சிந்திச்சு போடுவாங்களான்னு பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் ஒயிட் கால். அம்பேரான ஒயிட் கால் என்றார். நெக்ஸ்ட் பால் வெங்கடேஷ் 2 கரண். அதையும் மடக்கி அடிச்சாங்க. அது ஸ்ட்ரெயிட்ல தான் போயிருக்கு. ஃபீல்டிங் கையிலேயே போயிருக்கு. அது சிங்கிள். குட் த்ரோ. குட் சிங்கிள். படையப்பா என்று கூறுவாங்க. அதில் ஒரு இன்னொரு வேலை யூஸ் பண்ணுவாங்க. அவர் நஞ்சு படையப்பா. அது 4 பவுண்டரி. பார்க்கலாம். ஆகுது அந்த இடத்துல. அதே மட்டும் அவுட்ஃபீல்டு கொஞ்சம் 7வது ஓவரோட லாஸ்ட் பால் உணர்ந்துருவாங்க அந்த பால்ல. அது ஒரு 7 ஓவர் முடிவுக்கு 74 ரன் அடிச்சு 4 விக்கெட் இழந்திருக்காங்க.
அஜய் நெக்ஸ்ட் பால் நல்ல ஃபேஸில் அடிச்சு, ஆனால் அது சின்ன பம்பிள், அதனால சிங்கிள். அஜய் போயிருக்காங்க, அது ஒரு அகலப்பந்து ஒயிட். செகண்ட் பால் உள்ள வரைய வந்தாங்க, சூப்பர் டெலிவரி, அப் டு மேலே வர நல்லா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் தேர்ட் பால் அவ்வளோ நல்ல வேகம், நல்ல லென்த்து. பால் அஜய் டு வினித் நல்லாவே போட்டிருக்காருங்க. உள்ளக்க தான் வராப்புல அவர் லாஸ்ட் ஒன் உள்ள வந்தாங்க, அது வெளியில போயிருதா என்னன்னு பார்க்கலாம். ஃபீல்டிங் மகேஷ், நல்ல கேட்ச், விக்கெட். லாஸ்ட் பால் அவங்களுக்கு இன்பேக் வாரியர்ஸ் 8 ஓவர் முடிவுக்கு 77 அடிச்சிருக்காங்க, 5 விக்கெட். தமிழ் சஃபாரி உள்ள வரைய வந்தாங்க, அதை வெளியில தூக்கி அடிச்சிட்டாப்லனே சொல்லலாம். ஆடியன்ஸ் கேட்ச் 6. செகண்ட் ஒன் உள்ளதான் வந்திருக்காங்க, அதையும் தூக்கி வெளியில அடிச்சிட்டாப்லன்னு சொல்லலாம். அடிச்சிருக்காங்க, ஹாட்ரிக். அடுத்த பால 6 அடிச்சா ஹாட்ரிக் ரீசெட் அன்பளிப்பு பண்ணியிருக்காங்க ஜிப்ரான் கார்த்திக். அடுத்த பால அடிச்சிட்டாப்லன்னு சொல்லலாம். 6 கமிட்டியே பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்காங்க, அது கையிலையா, அது சேவ், குட் சேவ், அதுவும் குட் சேவ். ஸ்ட்ரைக் வந்திருக்காங்க, நல்ல லென்த், நல்ல பால். ஃபர்ஸ்ட் பாலே டாட். லாஸ்ட் ஒன் கேப்டன் டூ நல்ல பந்து உள்ள குத்தி வெளியில திருப்பியிருக்காங்கன்னு சொல்லலாம். 96 அடிச்சிருக்காங்க, 9 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழந்து. சொல்லலாம், நல்ல லோட்டாஸாவே கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்காப்ல, அது ஒரு குட் ஃபீல்டிங். சதீஷ் கீப்பர் வெங்கடேஷ் ஸ்ட்ரைக்ல உள்ள வரைய உள்ள வரைய அப் டு மேல வரைய வந்தாங்க, லோ ஃபுல் டாஸாவே எடுத்தாங்க. குயிக் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சிங்கிள் கர்ணேஷ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 4th ஒன் உள்ள வரைய அப் டு மேல வரைய வந்தாங்க, தூக்கி அடிச்சாங்க. எங்கேயோ வீஸ்டாப்ல பால நிறுத்தி நிற்க வேண்டிய பால்னு சொல்லலாம், பார்க்கலாம். போயிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் எலைட் வாரியர்ஸ் டீம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பவுலர் பறக்கத்தனை வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலர் ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போடுறதுக்காண்டி. இந்த பேட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருமே நல்லா புரிஞ்சு விளாட்ற ஆளுங்க மேட்சை. ஃபஸ்ட்டு பாலே எடுத்து அடிச்சிருக்காங்க, அது பவுண்டரி வெரி க்ளோஸ் 4 ரூப்னு சொல்லலாம். செகண்ட் பால் ஃபீல்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். அதையும் அடிச்சிருக்காங்க, சூப்பர் கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் 2 நாள் கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து. ஆசிப் பண்ண அடிச்சு போடப்பட்டு பந்து 6 பெரிய 6 அவுட்ல போறா. லாஸ்ட் பால் ஒரு ஓவர்
முடிவுக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஓவருக்கு சேர்த்து போட்டு கொடுத்துருக்காங்க. அஜய் டு விமல் செகண்ட் ஒன் அஜய் சூப்பராக தட்டிருக்காங்க. குட் ஃபீல்டிங். நெக்ஸ்ட் பால் தேர்ட் பால் நெக்ஸ்ட் பால் ஃபோர்த் பால் சூப்பர் ஷாட். ஒரு பெரிய கொடியேற்றம். அங்கே எத்தனை ரன் அவுட் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் அஜய் ஸ்டேக்கில் இருக்காங்க. அவரே எடுத்திருக்காங்க. அவரே குட் ஃபீல்டிங். லாஸ்ட் ஒன் அவங்களுக்கு பெரிய ஷாட் வேணுங்கிற நிலைமையில இருக்கு. அடிச்சாங்களா? குட் லென்த், குட் பால். 20 ரன் அடிச்சிருக்காங்க 2 ஓவர் முடிவுக்கு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் சூப்பர் பால். செகண்ட் பால் பறக்கத்துட்டு ஆசிப் இழுத்து அடிச்சிருக்காங்க. அஜய் டு பரகத். தேர்ட் ஒன் குட் ஷாட். குட் ஃபீல்டிங். ஒரு ரன். ஃபோர்த் ஒன் பரகத் டு ஆசிப் அடிச்சு போட்டாங்க. அடிச்சிருக்காங்க. ஆஃப்ல அரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அது 4 ஓட்டங்கள். கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட்ல இருந்து போறாங்க. ரைட் ஆம் அரௌண்ட். பார்க்கலாம். பால் 4 பேருக்கு. அதையும் அடிச்சிருக்காங்க. அது 4 பவுண்டரி. லாஸ்ட் பால் இது பவுண்டரி. இந்த ஆட்ரிக் சொல்றதுக்கு முன்னாடியே உருண்டே போயிடுச்சு. 4 ஹாட்ரிக். ஆசிப் 3 ஓவர் முடிவுக்கு 34 அடிச்சிருக்காங்க. 0 விக்கெட். நெக்ஸ்ட் ஓவர் 4th ஓவர் போடுறதுக்காண்டி வினித் வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் அஜய் சைடு அவங்க தள்ளினாங்கன்னே சொல்லலாம். நல்ல லென்த், நல்ல பால். செகண்ட் ஒன் அஜய் டு வினித். சூப்பர் நிக். விக்கெட். குட் கீப்பிங் வினித். ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு யாக்கிங் லென்த். ஃபீல்டிங் பிரகாஷ். ஃபோர்த் ஒன் வெங்கடேஷ் ஸ்டேக்கில் பெரிய ஷாட் தான் போயிருக்காங்க. அது பார்க்கலாம். குட் ஃபீல்டிங். சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. பிரகாஷே ஓடி இருக்காங்க. கேப்டனே பொறுப்புணர்ந்து. ஃபிஃப்த் ஒன் ஸ்டேக்கில் ஆசிப். எல்லாமே நான் ஸ்டேக்கில் இருந்தாங்க. நல்ல ஷாட், நல்ல பால். நல்ல த்ரோ. அடிச்சிருக்காப்ல. ஆஃப்ல தெரிஞ்சு போயிட்டு இருக்கு. அங்க ஃபீல்டிங் கவி திரத்குமார். அது 4 வின்னிங் ஹெடர்ஸ். 4 ஓவர் முடிவுக்கு 40 ரன் ரவுண்டா அடிச்சிருக்காங்க. ஓவர் 5வது ஓவர் கரண் வந்திருக்காப்ல. ஒரு வேரியேஷன் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போகக்கூடிய பவுலர். அங்கே ஃபீல்டிங் சிறிய தட்டுமாற்றம். அது 4 இந்த ரூ. செகண்ட் ஒன் கரண் டு ஆசிப். குட் லென்த், குட் பால். உள்ளக்க வரையும் அப் டு மேலே வரையும் வந்தாப்ல. தேர்ட் ஒன் ஒரு நிக் அகலப்பந்து. உள்ள வரையா அவரே போட்டு அவரே பிடிச்சாங்க. குட் ஃபீல்டிங், போலிங். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு அடியா, நல்ல ஒரு பொடி. டாட் பால். குவாலிட்டியான பவுலர், குவாலிட்டியான பேட்ஸ்மேன். அவர் போன மேட்ச் அவர் அடியை பார்த்துருப்பீங்க. சூப்பராக அடிக்கப்பட்ட பந்து கைக்கே போயிருக்காங்க. மாறா ஃபீல்டிங். சூப்பர் கேட்ச். அவர் கையில் கேட்ச் வந்துச்சுன்னா விடைய மாட்டாப்ல, பிடிச்சிருவாப்ல. எவ்வளோ வச்சிருக்காப்ல? 7 4 ஒரு 6 அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக வச்சுருக்காங்க.
செகண்ட் பேட்ஸ்மேன் வீரா வீரா சூப்பர் வந்து கரெக்டாக சூப்பர் வந்து வினி ஹேண்டர்ஸ் 45 ரன் அடிச்சிருக்காங்க 2 விக்கெட்லேருந்து 5 ஓவருக்கு. நெக்ஸ்ட் பவுலர் வினித் வந்திருக்காங்க. வெங்கடேஷ் வினித் B+B நல்ல வர அப் டு யாக்கிங் லென்த்ல வந்திருக்காங்க. சூப்பர் அப் டு டெலிவரி. செகண்ட் ஒன் சூப்பர் ஷாட் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அப் டு அவர் டீம் கேப்பர்ஸ் 1 ரன் கேட்ச். செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் பால் கீப்பரால டேக் B+B சூப்பராக தள்ளியிருக்காப்புல. அது குத்தி தான் வந்திருக்கு. டாட் பால். ஃபிஃப்த் ஒன் B+B ஸ்கொயர் ஒன் அதையும் மடக்கி அடிச்சிருக்காப்புல. ஐயா ஃபீல்டிங் குட் ஃபீல்டிங். பேசி த்ரோ இருந்தாலும் 1 ரன். இந்த மேட்ச் விளையாடுறான்னு பார்க்கலாம். உள்ள வரை அப் டு அவங்களுக்கு எந்த பால் போட்டால் ஆட மாட்டாங்களோ அந்த பாலை போட்டு அவங்கள நான் ஸ்ட்ரைக்கில் நிற்க வச்சுருக்காங்க. திரும்ப 6 ஓவர் முடிவுக்கு 56 ரன் அடிச்சிருக்காங்க 2 விக்கெட்லேருந்து. வெங்கடேஷ் கரண் அவருக்கான 2வது ஓவரையும் அணிக்கான 7வது ஓவரையும் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வெங்கடேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸாக போட்டிருக்காங்க. லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கம்பி இருக்குது. அது தட்டுச்சா இல்லை அது 4 அந்த கம்பியில் அடித்து டிவைட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் கரண் டு வெங்கடேஷ் காலை தூக்கி போட்டு அடிச்சிருக்காப்புல. அதுவும் 6 ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் 6 கரண் டு வெங்கடேஷ். அதுவும் அப் டு மேலே வரைய வெயிட் பண்ணுறாப்புல வெங்கடேஷ். டாட் பால் தேர்ட் ஒன் இறங்கி போயிருக்காப்புல. அது நோ பாலா ஒயிடான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. நோ பால் டேரெக்டாகவே நோ பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட். சேவ் பண்ணுறாரா ரீசெட் போகிறாரான்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டாரு. உள்ளக்கே போட்டு வெளியில் திருப்பி இருக்காருன்னே சொல்லலாம். சூப்பராக. ஃபிஃப்த் ஒன் ஒரே சூப்பராக போட்டிருக்கான். போட்டிருக்கான் சின்ன பம்பு தப்பான பால் கவர் பண்ண வேண்டிய இடத்துல கேப்டன் வீராவே ஸ்ட்ரைக்கில் வந்துட்டாப்புல. நான் ஸ்ட்ரைக்லேயே இருந்தாப்புல. போன ஓவர் இந்த ஓவர் இருந்தாப்புல ஸ்ட்ரைக்கில். நல்ல பால் வெளியில் குத்தி உள்ளக்க திருப்பிட்டாப்புல. வின்னிங் ஹேண்டர்ஸ் 7 ஓவர் முடிவுக்கு 68 ரன் அடிச்சிருக்காங்க 2 விக்கெட். வெங்கடேசனை நல்லா செட்டாக இருக்காப்புல இந்த மேட்சை பொறுத்தளவு. பார்க்கலாம். நல்லா உள்ள போட்டு நல்ல பால் டாட் பால். B+B ஏறி அடிச்சிருக்காப்புல. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் வீரா ஸ்ட்ரைக்ல அடிச்சாப்ல. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேப்டன் இந்த மேட்சை திருப்பி தருவாரா 6 அவர் ப்ளஸ் வீரா. ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸாகவே போட்டிருக்காங்க. சிங்கிள் கட் செய்யப்பட்டுள்ளது. குவிக் சிங்கிள். விநாயகோட அடுத்த பந்து நல்ல உள்ள வரைய அப் டு மேலே வரைய வந்தாங்க. அது சிங்கிளா டபுளா சிங்கிள் ரன். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காப்புல. அது கேட்சா நடுவில் குந்துமான்னு தெரில. வந்துட்டாப்புல பாலை கீழே வந்து புடிச்சிட்டாப்புல. வின்னிங் ஹேண்டர்ஸ் 8 ஓவர் முடிவுக்கு 77 அடிச்சிருக்காங்க 3 விக்கெட் இழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அடிக்க முயற்சி அம்பையரின் பக்கத்துலேயே அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. அது சிங்கிளா டபுளா சிங்கிள் குயிக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மகேஷ் டு விமல் ஒயிட் பால் மகேஷ் டு விமல். நல்ல பேட்டில்னு சொல்ல வரும்போதே ஒரு ஷார்ட் பால் மிஸ் பண்ணிட்டாப்லன்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயிட்டில் போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் விமல் டு வெங்கடேஷ். நல்ல பால் அகலப்பந்து. பால் இறங்கி போயிட்டு அடிச்சிருக்காப்ல. அது 6 4 நெக்ஸ்ட் ஒன்
ஏறி போயிருக்காப்ல, செக் பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ ஏறி போனாலும் ஒயிட் கால் தான். அது 2வது கூட தாண்டி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், 4th ஒன், சூப்பர் ஷாட். கேப்ல அடிச்சிருக்காப்ல. 2 ஆகுமா சிங்கிளா? சிங்கிள், குயிக் சிங்கிள். மேட்ச் ஓவரோட லாஸ்ட் 2 பால். 5th பால், சூப்பர் ஷாட். தூக்கி அடிச்சிருக்காங்க. அது 4ஆ 6ஆ கேட்சா? அயன்ல கேட்ச் பிடிச்சிருக்காங்க. 6, அது 6. லாஸ்ட் ஒன், இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன், லாஸ்ட் பால். அதையும் தூக்கி அடிச்சிருக்காப்ல. அது கேட்சா? 4ஆ 6ஆ? அதையும் 6, 6ஆ 4ஆ பொறுத்திருந்து பார்க்கலாம். 6, 99 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழந்திருக்காங்க 9 ஓவருக்கு. லாஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் பால். வெங்கடேஷ் to கண்ணன். குட் த்ரோ, குட் சிங்கிள், குயிக். செகண்ட் ஒன், மகேஷ் டு கண்ணன். கண்ணன் டு மகேஷ். போன ஓவரில் ஹார்டிக் 6 அடிச்சிருவாருன்னு பார்த்த லென்த்தில் இருந்துச்சு. ஆனால் அது ஒய்டு இல்லை, உடம்பு லைனில் தான் வந்திருக்கு, ஸ்டெம்புக்கு மேலே தான் வந்திருக்கு. வெரி க்ளோஸ் ஸ்டெம்ப். 3க்கு 5 பொறுத்திருந்து பார்க்கலாம். சூப்பரான மேட்ச். ஜெயிக்கிறவங்க ஃபைனல் ஆடலாம் இதே கிரவுண்டில். அடுத்த மேட்ச் வெயிட் பண்ணி பாருங்கள், யார் ஃபைனல் போகிறான்னு எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. பற்றி தான் பிடிச்சிருக்காங்க. 2க்கு 5 என்ன வேணாலும் நடக்கலாம். மேட்ச் சரி சமமாக ட்ராவ் ஆனால் சூப்பர் ஓவர் தான் கொடுத்துருப்பாங்க. சூப்பர் ஓவர் தான், த்ரில்லிங்காக போகுது. இந்த மேட்ச் ஆச்சு சூப்பர் ஓவர் போகுதான்னு பார்க்கலாம். வின்னிங் ஹேண்டர்ஸ் அதிக மேட்ச் சூப்பர் ஓவரில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு கொடி ஏற்றம். கேட்ச். லாஸ்ட் பால், மேட்ச் பால் போட்டாப்ல. ஒரு ரன் மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கண்ணா தான் குவாலிட்டியான பவுலர். மேட்சை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பால் இருந்த மேட்சை திருப்பி ஒரு சைடாக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். எலைட் வாரியர்ஸ் ஸ்டே டு ஃபைனல். எலைட் வாரியர்ஸ் ஃபைனல் போயிட்டாங்க. அடியில் ஃபைனல் பார்க்கலாம்.